வணக்கம் மக்களே! இப்போது சிறுகடிக்க ஆசை சீரியலில் ரொம்ப விறுவிறுப்பான சீன்கள் போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நேற்று எபிசோட் முடியும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியோட அம்மா பார்த்தீங்கன்னா, ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. அந்த பேச்சு பார்த்தீங்கன்னா, கடைசியில் சண்டையாக முடியுது. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவிக்கிட்ட மாப்பிள்ளை நாங்கள் தப்பான எண்ணத்தில் நாங்கள் பணம் கொடுக்கல. நீயும் என் பொண்ணும் வெளியில் போய் சந்தோஷமாக இருங்க. அதுக்காக தான் நாங்கள் பணம் கொடுத்தோம். அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. அப்போ நாங்கள் உங்கள் வாழ்க்கையில் தலையிடக்கூடாதா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ரவி, ஆண்டி இது ரெஸ்டாரண்ட்டு நிறைய கஸ்டமர் போகிறாங்க. என்னை வேறு கேள்வி கேட்குறாங்க. எனக்கு வேலை இருக்குது, தயவு செஞ்சு போங்க. எதாக இருந்தாலும் அப்புறமா வீட்டில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்ருதியோட அம்மா, இல்லை எனக்கு இப்போ ஒரு பதில் தெரிஞ்சாகணும். என் பொண்ணோட வாழ்க்கை வீணாக போயிட்டுருக்கு. ஆனால் உனக்கு இங்கே உன்னோட வேலை தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கான். அதுக்கு இன்னொருத்தர் கூட வேலை செய்கிறவங்க பிரெஞ்சு பிரியாணி கேட்டிருந்தாங்க. அது செஞ்சுட்ருக்கும்போதே இவங்க பாதியிலே தான் பேசினாங்க. அது இப்போ தீச்சிட்ருக்கு அப்படின்னு விஷயத்த சொல்கிறாங்க. உடனே ரவி போகிறான். அதுக்கு ஸ்ருதியோட அம்மா இழுத்து வச்சு, அங்கே என் பொண்ணோட வாழ்க்கை தீது, உனக்கு பிரியாணி தீட்டு தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க, எதாக இருந்தாலும் வீட்டில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு பேசிவிட்டு அவன் உள்ளே போயிடறான். அங்கே இருக்கிற ஆளுங்களாம் அவங்களே பார்க்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ரவி வீட்டுக்கு ஸ்ருதிக்கிட்ட, உங்கள் அம்மா நம்ம விஷயத்தில் தலையிடாதுன்னு சொல்லு அப்படி சொல்லி இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டுக்கு என்கிட்ட ரொம்ப சண்டை போட்டு போயிருக்காங்க. இனிமேல் அவங்க ரெஸ்டாரண்ட் பக்கம் வரக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது, நம்ம விஷயத்துலேயே தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மனோஜ் இன்டர்வியூ போன இடத்துல 14 லட்சம் பணம் கட்ட சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தையும் வீட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்த டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா ரோகிணி தான். ரோகிணிக்கிட்ட போட்டு விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது மனோஜோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ரோகிணிக்கிட்ட உங்கள் அப்பா கிட்ட பணம் கேளு, உங்கள் அப்பாவுக்குலாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதோட இன்னும் கொஞ்சம் சேர்த்து பணம் கேளு. அவன் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறதோட இங்கே அவன் சொந்தமாக பிஸ்னஸ் அந்த காசை வச்சு பிஸ்னஸ் ஏற்பாடு பண்ணலாம் இல்லையா? ஸோ நீங்கள் அப்பா கிட்ட பணம் கேளுன்னு சொல்லிட்டு ரோகிணிக்கிட்ட சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த நாளாக பார்த்தீங்கன்னா, முத்து ஆட்டோ ஓட்டுறான். ஸோ ஆட்டோவுக்கு யார் வெயிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி வெயிட் பண்ணுறா. ரோகிணியும் அவளோட ஃப்ரெண்டும் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் ஆட்டோ ஓட்டுறது முத்துன்னு தெரியாது. ஸோ ஆட்டோ நிறுத்தி பார்க்கும்போது தான் தெரியுது அது முத்துன்னு சொல்லிட்டு. முத்து, நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே ட்ராப் பண்ணணும்னு கேட்கும்போது அவங்க யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. நுங்கம்பாக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி ஏறிடுறாங்க. நுங்கம்பாக்கத்தில் எங்கே இறக்கணும்னா காந்தி நகர்ன்றாங்க. ஸோ அவங்க 2 பேர் குசுன்னு பேசிக்கிறாங்க. ரோகிணி அவங்க ஃப்ரெண்டும், கார் தானே ஓட்டிட்டு நான் இப்போ என்ன ஆட்டோ ஓட்டுறேன்னு. அப்போ முத்து உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, என்னடா மச்சான் ஆட்டோ ஓட்டிட்டுன்னு கேட்குற? இல்லை, கார் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துருக்கேன், அவன் இதான் அவன் தங்கச்சி கல்யாணமாக அதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பில்டப் பண்ணி பேசிட்டான். ஸோ அவன் கார் விற்றுட்டான். அந்த விஷயத்தையே தெரியப்படுத்தாமல் கார் வேறு ஒருத்தர் எடுத்துன்னு போயிருக்கிறாங்க, அதனால் ஆட்டோ ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணான். ஆனால் ஆட்டோ ஓட்டி இறங்கிட்டு ரோகிணிக்கிட்ட பணம் கேட்டான். உங்கள் வீட்டு பொண்ணு தான் இறக்கி விட்டீங்க, அதுக்கு எதுக்கு போகணும்னா, இப்போ பெட்ரோல் பங்க்கில் என் வீட்டு பொண்ணா வேலை செய்யுதுன்னு கேட்டதுமே பணம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க பணம் கொடுத்துட்டு போகலை, அவங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று இருக்காங்க. முத்துக்கிட்ட இன்னொரு ஆள் என்னப்பா ஆட்டோ ஓட்டிருக்க, உங்கள் நிலைமை இப்படி ஆகிப்போச்சுன்னா, என்ன பண்ணுறது, கார் விற்றுட்டேன், ஸோ இதுவும் ஆட்டோ ஓட்டுறது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான். இந்த விஷயத்த ரோகிணி மறைஞ்சிருந்து கேட்டு உடனே போய் அவங்க அத்தைக்கிட்ட சொல்லிடுறான். அவங்க அத்தை போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ எங்கடா, ஆட்டோ எதுக்காக விற்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஸோ அந்த ஆட்டோ விற்ற காரணம், அந்த பணம் எங்கே போச்சுன்னு அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக தெரிய வரும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.